மோசமான செயல் தானே. இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் காலேஜில் படிக்கும்போது கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்க சில பேர் சிகரெட் பிடிப்பாங்க. அவங்க ஏரியா விட்டு வெளியில் ஏரியா பிடிப்பாங்க. அதுவும் பயந்துக்கிட்டே பிடிப்பாங்க. அப்படிலாம் இல்லை, சர்வசாதாரணமாக பொம்பளைங்களே பிடிக்கிறாங்க. அந்த டீ கடையில் மொழியில் போய் பாருங்கள், லேடிஸே பிடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கெட்டு போயிடுச்சு கலாச்சாரம். இனிமேல் வந்து நம்ம திருத்தணும்னா நாம தான் திருந்தணுமே தவிர அடுத்தவங்களை திருத்தத்துக்கெல்லாம் டைமே இருக்காது நம்ம. முதல்ல வந்து பேரண்ட்ஸ் தான் முதல் காரணம். தன்னுடைய வளர்ப்பு சரியில்லாமல் தான் அந்த பசங்க வந்து அடிக்ட் ஆகுறாங்க. அந்த குழந்தைங்கள வந்து அவங்க என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு முதல்ல பேரண்ட்ஸ் கவனிக்கணும். ஸ்கூலுக்கு போகிறாங்களா, காலேஜுக்கு போகிறாங்களா, வீட்டிலேருந்து எங்கே போகிறாங்க, எந்த பசங்க கூட சேர்றாங்க, எந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்கன்னு அந்த பேரண்ட்ஸ் முதல்ல கவனிக்கணும் குழந்தைங்கள. அந்த பேரண்ட்ஸ் கவனித்த அப்புறம் தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு அந்த பேரண்ட்ஸ் தெரியும். தவறாக போனான்னா அப்போ தம்பி தவறுப்பா, நீ போகாத, இந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியும். அப்போது முதல் குற்றமே வந்து பேரண்ட்ஸ் தான் செய்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பசங்க வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை கருதி அவங்க வந்து சரியாக இருக்கணும். நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, ஆனால் நம்ம தவறான பாதைக்கு போகிறோம். அதனால் நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். சின்ன வயசுலேயே மரணம் ஏற்படுது. இப்போ அந்த கஞ்சா, அந்த போலிப்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 25 வயசு 30 வயசுலேயே வந்து எல்லா நோயிலும் வந்துடும். அப்போது 70 வயசு நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க, 70 80 இருந்தாங்க. இப்போ நீங்கள் 30 வயசுக்குள்ளே எல்லாமே ஆடி அடங்கி ஒடுங்கி போகிற மாதிரி ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய சந்ததிகள் அதோட முடிஞ்சிடும். அப்போது உங்களுக்கு வந்து தேவையானது வந்து உடல் பயிற்சி, நல்ல கல்வி, நல்ல அறிவுள்ள சிந்தனையோட புக்கு இதெல்லாம் படிக்கலாம். நீங்கள் தவறான பழக்கத்துக்கு தான் போகணும்லாம் கிடையாது.